என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். உள்ளபடியே விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா அது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எனிமிகள், இது நான் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நாலுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இந்த நாலுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன யோகம்லாம் வரப்போகுது என்று பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயம், திடீர்னு ஒரு பம்பர் ப்ரைஸ் அடித்து உங்களுடைய கடன் அடைய போகுது. சார் இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது. அதே நேரத்தில் எட்டுக்குடைய புத பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். யார்? இவர் நம்ம எட்டுக்குடையவர். சரி, இவர் என்ன பண்ணுவார்? இவர் நிறையா வறுமையை, கடனை, கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு வேலை. இவர் 3ஆம் இடத்தில் மறையும் போது என்ன ஆகும்? வறுமை, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகும். எப்படி? இவையெல்லாம் இல்லாமல் போகும். நண்பர்களே, ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, ஒரு விஷயம் என்ன, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நமக்கு சமம் என்று எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, அது இருக்கா இல்லை அது வேறு விஷயம், அது இருக்கா இல்லை அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எப்படி நினச்சிக்கணும், நான் ஒரு பூனைக்குட்டி ஒன்று வரும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைப்பேன், ஒரு பூனைக்குட்டி ஒன்று வரும். நோ மேட்டர் ஹவு லிட்டில் யூ ஆர், யுவர் ஆடியன்ஸ் லெவல் இஸ், பட் உங்களை ரசிக்க ஒரு ஆள் வேணும், ஒன் டே நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்னு போடுவோம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். உள்ளபடியே விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா அது நான் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, ஐ எம் லவ்விங் யூ தேன் எனிதிங், மோர் தேன் எனிதிங். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் எப்போல்லாம் கார் வாங்கினீங்க, படிப்பை முடிச்சிங்க, நீங்கள் யார், ஏன்னா 20-30 வருஷமாக உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சிங்கிள் டேக்கில் சொல்கிறேன், விபரீத ராஜயோகத்தினால் லைஃப் யூட்டர்ன் அடிக்க போகுது. விபரீத ராஜயோகத்தால். அது என்ன விபரீத ராஜயோகம்? அதாவது சாதாரணமாக வந்தால் அது நார்மல் யோகம், அது விபரீதமாக வந்தால் விபரீத ராஜயோகம். சார் எங்கே சார் இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிக்கிறீங்க? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக வந்தால் நார்மல் யோகம், விபரீதமாக வந்தால் விபரீத ராஜயோகம். ஸோ இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, 1-6 செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். நான் நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு விஷயம் 6 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது வியாதி தீர்வதற்கான வாய்ப்புகள், இதை நான் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டே வரேன். நமக்கு எப்போ நம்மளை விட்டு எல்லா கருமமும், எல்லா வியாதியும் போகும், எப்போ எல்லா கடனும் போகும், எல்லா சத்துருக்களும் ஒழிவார்கள். ஒரு வாழ்க்கையிலே ரண ருண ரோக சத்ருன்னு பேர். எப்படி? ரண ருண ரோக சத்ரு, வியாதி, கடன், கஷ்டம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வியாதி, அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகிறது தான் டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் 1. டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் 2 என்ன? அவனுடைய ருண, அதாவது கடன். அடுத்தது ரோக, அவனுடைய என்ன சொல்கிறது, ரணம்னா காயம், ரோகம்னா வியாதி, சத்ரு. அடுத்ததாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எனிமிகள். இது நான் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது நாலுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, இந்த நாலுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன யோகம்லாம் வரப்போகுது என்று பார்க்குறோம். அதில் முக்கியமான விஷயம், திடீர்னு ஒரு பம்பர் ப்ரைஸ் அடித்து உங்களுடைய கடன் அடைய போகுது. சார் இதெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்க மனம் வெதும்பி போய் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் நீங்கள் வேறு இன்னும் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி விடுறீங்க, ஏற்கனவே எரியுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே 6 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும்போது ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 2 இடத்த தரார். இந்த மாதிரி இதை விற்று கொடுத்தா உனக்கு ஏதாவது கமிஷன் தரேன், ஏதாவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கிறார்.
ஒரு வாய்ப்பு மோதி பார்த்தீங்க, உங்கள் நேரம் அது ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார், அதுக்கு உங்களுக்கு கமிஷன் காசு மட்டுமே இவ்வளோ கிடச்சிது போன்ற அமைப்புகள். நண்பர்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? 2 கோடி ரூபாய் இடத்த கொடுத்தார், நீங்கள் போய் கை மாற்றி விட்டீங்க, உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடச்சிது. உங்கள் கடனே 10 லட்சம் தான். மேற்கொண்டு 10 லட்சம் நீங்கள் ஒய்ஃபுக்கு நகையை வாங்கி கொடுத்து பணக்காரன் ஆகிட்டீங்க. கடனையும் அடிச்சுட்டு பணக்காரன் ஆகிட்டீங்க. ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடவுள் மனசு வச்சா அவருக்கு ரொம்ப நேரம் டைமெல்லாம் கிடையாதுங்க, 1 டே தான். ஏன்னா பேசிகிட்டு இருக்கிறவர் யார்? கடவுள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன சேனல்? ஆன்மீக பரிகாரம். பேசிகிட்டு இருக்கிறது ராம்ஜி. இங்கே நம்ம சேனலை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நேரம்னா என்ன? நீங்கள் நல்ல நேரம் வர்றதால தான் என்னை பார்க்குறீங்க. அதை என்னென்னா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி இனிமேல் இந்த பதிவுகளில் சொல்ல போகிறேன். காரணம் என்னென்னா, இது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் வருவதால், நீங்கள் 6க்குடையவன் 3ஆம் இடத்தில் வந்ததால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானை வழிபட இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கடன் அடையுதுன்னு மட்டும் பாருங்கள். திடீர் வாய்ப்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதே நேரத்தில் 8க்குடைய புத பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறார். யார்? இவர் நம்ம 8க்குடையவர். சரி, இவர் என்ன பண்ணுவார்? இவர் நிறையா வறுமையை, கடனை, கஷ்டத்தை கொடுக்கறது இவர் வேலை. இவர் 3ஆம் இடத்தில் மறையும் போது என்ன ஆகும்? வறுமை, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகும். எப்படி? இவையெல்லாம் இல்லாமல் போகும். நண்பர்களே, ஒரு விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, ஒரு விஷயம் என்ன? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நம்ம வாழ்க்கையில் ஒரு கெட்டவன் நம்ம இதில் இருந்து அவன் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா என்ன ஆகும்? வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். 8க்குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அதனால் ஏற்படக்கூடியது வறுமை ஒழிப்பதற்கான முடியும். எப்படி சார் வறுமை ஒழியும்? நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன், எப்படி வறுமை ஒழியும்? சாயந்தரம் போய் பார்ட் டைம் பண்ணுங்கள், பார்ட் டைம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் உட்காந்து ஆன்லைனில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். ஒரு சமீபத்தில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். டுடே இஸ் வெரி டஃப். இன்றைக்கி நாள் ரொம்ப டஃப். டுமாரோ இஸ் வெரி வெரி டஃப். நம்மளால் இதை விட டஃப்பாக இருக்க போகுது. பட் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் ஈஸி. டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் ஈஸி. பட் மோஸ்ட் பீப்புள் ஆர் டை அண்ட் த டுமாரோ இட் செல்ஃப். நிறைய பேர் நாளைக்கே இறந்துடுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த டென்ஷனை தாங்க முடியல. டுடே இஸ் டஃப், டுமாரோ இஸ் வெரி டஃப். எல்லா கஷ்டமும் என்ன நமக்கு கொடுக்கப்படுற ப்ராக்டிஸ் அப்படின்னு நினைக்கணும். ஒவ்வொன்றும் உடம்பை பெண்ட் எடுக்குது. இந்த காலம் என்ன பண்ணுது? உடம்பை பெண்ட் எடுக்குது, மனதை பெண்ட் எடுக்குது, பேசக்க சொல்லித்தருது, வார்த்தைகள் சொல்லித்தருது. இந்த காலம் என்னென்ன பண்ணுது பாருங்கள். ஸோ காலத்தை ரசிக்க ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே இறைவன் உங்களை எப்படி சிற்பமாக செதுக்குறாங்கிறத ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கடையில் நின்று கால் வலிக்குது ராம்ஜி சார், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னால் வெரிகுலோஸ் வெயின் வந்துருமான்னு பயமாக இருக்குது, என்னால் நிற்கவே முடியல, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை செதுக்குகிறார். கடவுள் அடுத்த உழைப்பிற்கு உங்களை தயார்படுத்துகிறார். இதை விட பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. 8க்குடையவன் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது இதை விட பெருசாக ஜெயிப்பீங்க. அடுத்ததாக சூரிய பகவான் 3ஆம் இடத்துல, இவர் ஒரு பக்கம் முயற்சி. எதையுமே எதிர்த்துன்னில் ஏதிரியே இல்லை. வாழ்வு என்னை ரொம்ப மோசமான நிலைமைகள்லாம் தள்ளிய போது கூட நான் என் மனதில் நினைத்து கொள்வதெல்லாம் ஒன்றுதான், நமக்கு சமம் என்று எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, அது இருக்கா இல்லை அது வேறு விஷயம், அது இருக்கா இல்லை அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எப்படி நினச்சிக்கணும்? நான் ஒரு பூனைக்குட்டி ஒன்று வரும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைப்பேன், ஒரு பூனைக்குட்டி ஒன்று வரும். நோ மேட்டர் ஹவு லிட்டில் யூ ஆர், யுவர் ஆடியன்ஸ் லெவல் இஸ். பட் உங்களை ரசிக்க ஒரு ஆள் வேணும், 1 டே நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரி தான், நோ மேட்டர் ஹவு லிட்டில் யுவர் பிஸ்னஸ் இஸ். நான் சின்ன கடை தான் சார் வச்சுருக்கேன், ஒரு சின்ன கடை தான் வச்சுருக்கேன், நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. தயவுசெய்து டோன்ட் திங்க் லைக் தட். நீங்கள் 10க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாக மாறுவீங்க, நீங்கள் பெரிய ஆளாக ஆவீங்க. அதுக்குரிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், 10க்குடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது தொடர்ந்து கன்சிஸ்டன்சி. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் இருப்பதால் லவ் பண்ண டைம் இல்லை. உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஹஸ்பண்ட் காலில் அனுப்பிச்சார் ஐ லவ் யூன்னு, நீங்கள் மீட்டு அனுப்புகிற நேரத்தை பார்த்தீங்களா, மத்தியானமாக அனுப்புகிறீங்க. அப்போது நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் ஒதுக்குங்க. உங்கள் கணவருக்கு புரிய வைங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத, அல்லது உங்கள் மனைவிக்கு புரிய வைங்க. ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இந்த கையில் ஒர்க், இந்த கையில் ஒர்க் லைஃப், ரெண்டுத்தையும் நீங்கள் தான் சார் மேனேஜ் பண்ணணும். அது உங்கள் டியூட்டி டு டூ.
அது எவ்வளோ அழகாக பண்ணுறீங்கிறத பார்ப்போம். பட் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.